தமிழை இழிவாக பேசுவது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் கூட இருக்குது. நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறோம், தமிழருக்குன்னு ஒரு மொழி இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட தமிழை இன்னமும் நீச பாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கம் இன்னமும் இருக்குது. தமிழ் வந்து என்னத்தை தான் வந்து முருகன் தமிழ் கடவுள்னு சொன்னாலும் முருகன் கோவிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணுறது கிடையாது. முருகனை தமிழ் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட தமிழர்கள் உள்ளார போய் அர்ச்சனை பண்ண முடியாது, கருவறைக்குள்ளார நுழைய முடியாது. இதுதான் நிலைமை. அப்போ தமிழை வந்து இழிவான மொழியாகத்தான் இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை யார் செய்கிறாங்கன்னு சொன்னால் பார்ப்பனர்கள் தான் செய்கிறாங்கங்கிறது எல்லாரும் தெரியும். எந்த வகையிலும் வந்து இன்றைக்கி இருக்கிற தெலுங்கர்கள், திராவிடர்கள்னால் தெலுங்கர்கள் தான் சொல்கிறாங்க. தெலுங்கர்கள் என்னைக்காவது வந்து தமிழ் வந்து இழிவான மொழின்னு சொல்லியிருக்காங்க? எந்த தெலுங்கராவது சொல்லியிருக்காரா? அல்லது தெலுங்கு வந்து தமிழை விட சிறந்த மொழின்னு யாராவது பேசியிருக்காங்கன்னா அப்படி யாரும் பேசுறது கிடையாது. ஆக இவர்கள் திராவிடத்தை எதிர்ப்பது வந்து ஆரிய பின்னணி கொண்ட, ஆரியத்தை ஏற்றுக்கொண்ட திராவிடர்கள் தான் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறாங்க. அவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால், இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய சிந்தனையிலேருந்து வந்தது கிடையாது. ஆரியம் திராவிடத்தை எதிர்க்குது, ஆரியத்தை ஏற்றுக்கொண்டதுனால இவங்களும் திராவிடத்தை எதிர்க்கிறாங்க, அவ்வளோதான். திராவிடம் என்பது தமிழுக்கு எதிரானது கிடையாது. திராவிடர்கள்னு என்ன தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட யாருமே வந்து தமிழை இழிவாக சொன்னது கிடையாது. ஆனால் தமிழை இழிவாக சொல்லக்கூடிய பார்ப்பனியர்கள், பார்ப்பனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை பற்றி இந்த தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறதே கிடையாது. இன்னமும் கூட தமிழுக்கான மரியாதை தமிழ்நாட்டிலே கிடைக்கல. இதுக்கு யார் காரணம்னு சொன்னால் தெலுங்கர்கள் கிடையாது, தமிழர்கள் தான். இந்த தமிழர்கள் யாருன்னு சொன்னால் ஆரியத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள்.